Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட். சோ டைரக்டா ப்ராப்ளத்துக்கு போலாம். ஓகேங்களா? கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஃபார்முலா வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பிராக்டிகலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது போன வீடியோலயே பார்த்தோம். சோ இந்த டைரக்டா இந்த ப்ராப்ளத்துல எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். क्वेश्चन பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டு வட்டி வீதத்தில் ரூ 1200 ஆனது 2 ஆண்டுகளில் ரூ 1348.32 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 7%, 6%, 7.5%, அடுத்து 6.5% கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஃபார்முலா மெத்தட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், பிராக்டிகல் மெத்தட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி क्वेश्चनக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராக்டிகல் மெத்தட் தான் சிம்பிளான சொல்யூஷன் தரும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க. பிரின்சிபல் வந்து எவ்வளவு? 1200. ஓகேங்களா? சோ அடுத்தது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துல அமௌண்ட் என்ன ஆகுது? 1348.32 மாறுது. நல்லா பாருங்க, 2 ஆண்டுகளில் 1348.32 மாறுது. ஓகேங்களா? இயர் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க? ஆர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர், குவார்டர் இயர், ஓகேங்களா, காலாண்டு, அரையாண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. சோ அப்படின்னா இது வந்து என்னது? ஆண்டிற்கு ஒரு வட்டி தான். சோ அப்ப நம்ம ஃபார்முலா தெரியும். A is equal to P1 plus R by 100 N, இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? இதுல வந்து நமக்கு A இருக்கு, P இருக்கு, N இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும்? R மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1200 சாரி டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு? 1348.32 P வந்து பார்த்தோம்னா 1200 1 பிளஸ் R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100 ஹோல் டு தி பவர் N வந்து 2. ஏன்னா N வந்து 2 இயர்ஸ். நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சோ சப்ஸ்டிட் பண்ணி இத சொல்யூஷன் கொண்டு வந்தோம்னா, ஓகேங்களா, இத சொல்யூஷன் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா R. இது வந்து என்ன மெத்தட்னா, இது வந்து ஃபார்முலா மெத்தட். இது போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் எல்லாமே போட்டு நம்ம கால்குலேட் பண்றோம். சோ வந்து பாத்தீங்கன்னா போட முடியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் அதிகமாகும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா மெத்தட்ல சொல்யூஷன் பண்றது. ஓகேங்களா? சோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துட்டு இதை வந்து டிவைட் பண்ணணும். சோ டிவைட், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடும்போது நமக்கு டைம் அதிகமாகும். சோ அதனால இந்த மாதிரி சம்முக்கு எப்போதுமே நம்ம என்ன மெத்தட் எடுத்துக்கணும்னா, எப்போதுமே இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் மெத்தட் எடுத்துக்கணும். பிராக்டிகல் மெத்தட்னா என்னது? வட்டிக்கு வட்டி போடுறதா நமக்கு தெரியும். அவன் என்ன கொடுத்திருக்கானுங்க? பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா 1200 சொல்லி கொடுத்துட்டானுங்க. பிரின்சிபல் 1200 சொல்லி கொடுத்துட்டானுங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துட்டானுங்க? 1348 சொல்லி கொடுத்துட்டாங்க. 1348.32 சொல்லி கொடுத்துட்டானுங்க. சோ அப்ப வட்டி எவ்வளவு? இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு வட்டின்னு எனக்கு தெரிஞ்சிடும். சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ப எவ்வளவு? அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 148.32. அவ்வளவுதான். சோ 2 வருஷத்துக்கு எனக்கு வட்டி வந்து எவ்வளவு? பிராக்டிகலா போடுறோம். 2 வருஷத்துக்கு வட்டி அப்ப 148.32. சோ இப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அசல் எனக்கு தெரியும். அசல் வந்து எவ்வளவு? 1200. ஓகேங்களா? சோ 2 வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணும். 2 வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வரணும்? எனக்கு 148.32 வரணும். ஓகேங்களா? சோ இந்த இதுக்கு நான் ஆப்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜ் இப்ப எடுக்க போறேன். ஏன்னா ஆப்ஷன்லயே 4% கொடுத்திருக்கானுங்க. சோ ஒவ்வொரு பெர்சன்டேஜுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். 1200க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வரப்போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். சோ ஆப்ஷன் எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் டைம் நமக்கு எடுத்துடக்கூடாது. சோ அதனால ஆப்ஷன் எடுக்கிறதே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? பிரின்சிபல் அமௌண்ட் 1200 இருக்கு. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு அவனுக்கு கேட்டிருக்கானுங்க. 2 வருஷத்துக்கு. சோ ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 7% இருக்கு, 6% இருக்கு, 7.5% இருக்கு, 6.5% இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் எதை எடுத்துக்கிறேன்னா வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு? 6% இருக்கு, அடுத்து 6.5% இருக்கு, அடுத்து 7 இருக்கு, அடுத்து 7.5% இருக்கு. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன எடுக்க போறேன்னா வந்து பாத்தீங்கன்னா 7% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 7% எடுத்து நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். சோ அப்படி இன்ட்ரெஸ்ட் நான் 7% கண்டுபிடிச்சேன்னா சோ எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரணும்? 148.32 வரணும். சோ 7% வச்சு கண்டுபிடிக்கும் போது
ஸோ 148.32 விட கம்மியா வருதுன்னா அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 7.5 தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மீதி இருக்கிறதுலாம் அதை விட கம்மி. ஸோ அதனால தான் நான் 7% ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்குன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒன்று 6 இருக்கும், இல்லை 6.5% இருக்கும். ஸோ நான் முழு நம்பர் எடுத்து கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி. அதனால 6% வச்சு கண்டுபிடிப்பேன். அப்ப அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 6.5% இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ற மெத்தட். எப்படி வேணாலும் ஆப்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்தோம்னா நம்ம ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை நமக்கு செலக்ட் பண்ண தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சூஸ் பண்றேன்னா 1200க்கு 7% நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? 1200க்கு ஒரு வருஷத்துக்கு 7% என்னது? 7/100. ஸோ 20 கேன்சல். 7 2 14, மீதி 1, ஒரு 7 84. ஸோ ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து பார்த்தோம்னா 84. ஓகேங்களா? ஸோ 84. அடுத்த வருஷமும் என்னதான் வரும்? 84 வரும். ஸோ அடுத்த வருஷமும் 84 வரும். ஸோ 84 160க்கு மேல போயிருச்சு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்க வாய்ப்பு இல்ல, 7% இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் சாதாரணமா ஒரு வருஷத்துக்கு போடும் போதே எவ்வளவு வந்துருச்சு? 84 வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது வருஷமும் என்ன வரும்? 84 வரும். 80 160. ஆனா மொத்த வட்டியே நமக்கு எவ்வளவுதான்? 148.32 தான். ஸோ அப்ப 7% கிடையாது. ஸோ அடுத்தது நான் என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறேன்னா அப்ப 7% கிடையாது. அப்ப என்ன பர்சன்டேஜும் கிடையாது, 7.5% ஆன்சர் கிடையாது. ஏன்னா இதை விட இது அதிகம் தான். ஸோ மீதி இருக்கிறது என்னது? 6%, 6.5%. ஸோ அதனால நான் என்ன பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன்னா இப்ப 6% எடுத்துக்கிறேன். ஸோ 1200ல 6ங்கிறது என்னது? 6/100. 6 2 12, 72. ஓகேங்களா? 72. அப்ப 72. ஸோ திரும்பவும் இங்க ரெண்டாவது வருஷம் என்ன வரும்? 72 வரும். ஏன்னா திரும்பவும் இந்த 1200க்கு இந்த வருஷம் நான் வட்டி போட்டேன். அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி போடுறேன். அடுத்தது ஸோ 144 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது 72க்கு 6% நான் போடணும். 72க்கு 6% போட்டோம்னா 6/100. 6 2 12, 6 2 12. ஸோ 72ல 6/100. ஸோ 6 2 12, மீதி 1, 6 36, 7 42, 43. ஸோ 4.32. ஸோ எவ்வளவு வட்டி வருது? அதாவது 4.32. ஸோ இந்த இடத்துல 4.32 போட்டோம்னா பாருங்க ஆன்சர் கரெக்டா வருதுங்களா? 72. அடுத்தது 6 7 3 2. ஸோ கூட்டினோம்னா இது ரெண்டையும் கூட்டும் போது 148.32. அப்ப ஆன்சர் என்னது? 6%. ஒருவேளை 6% ஆன்சரா வரலன்னா எது ஆன்சர் நம்ம போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 6% ஆன்சராவே வந்துருச்சு. ஆக்சுவலா 6% ஆன்சரே வந்துருச்சு. ஒருவேளை 6% ஆன்சரா வரலன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. மீதி இருக்கிறது 6.5. இதான் ஆன்சரா இருக்கும். ஸோ ஆனா நம்ம 6% போடும்போது நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அதனால ஆன்சர் என்னது? எவ்வளவு கூட்டு வட்டி வீதத்தில் 1600 ஆனது 2 ஆண்டுகளில் 1348.32 மாறும்? 6%. ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இது மாதிரி ஃபார்முலால நம்ம சால்வ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பாவே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ல பிராக்டிகல் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிராக்டிகல் மெத்தடா ஆனா கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணாதான் எஃபெக்டிவா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 6%. ஸோ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் போவோம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஓகேங்களா? 15 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாவே நீங்க இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? சோ ஒரு கூட்டு வட்டி முதல்ல இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டாவே இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? கூட்டு வட்டியில் ஓகேங்களா 15 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஒரு அசல் வந்து பாத்தீங்கன்னா பீன் இருக்கு. ஓகேங்களா? 15 வருஷத்துல அது வந்து என்னவா மாறுது? 2p மாறுது. 15 வருஷத்துல. சோ அதான் போட்டுருங்க. 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. ஓகேங்களா? அப்ப எத்தனை வருஷத்துல இது வந்து இயர், இது வந்து பாத்தீங்கன்னா மடங்கு. இது வந்து மடங்கு, பிரின்சிபலோட மடங்கு. எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த இடத்த பாருங்க. 8ங்கிறது என்னது? 2 to the power cube சொல்லுவோமா? 2 to the power cube தானே 8. 2 to the power cube. சோ அப்படியே இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கிருங்க. அப்படியே இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கிருங்க. 3 15 எவ்வளவு? 45. அவ்வளவுதான் முடிஞ்ச ஆன்சர். சோ 45 வருஷத்துல
45 வருஷத்துல இது 8 மடங்கு ஆகும். அவ்வளவுதான் ஆன்சர்ப்பா. 45 வருஷத்துல இது 8 மடங்கு ஆகும். ஸோ ஒன்றும் கிடையாது. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? 15 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. அப்ப எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8ங்கிறது எது? 2 to the power cube தான் 8 மடங்கு. ஸோ இப்ப இந்த 3ஐயும் 15ஐயும் பெருக்கிடுங்க. ஏன்னா 2 மடங்கு ஆகிறதுக்கு 15, 2 to the power cube ஆகிறதுக்கு திரும்ப நம்ம 3 வருஷம் ஆகும். 15 into 3 ஆகும். ஸோ 15 into 3 45. அவ்வளவுதான். இது வந்து சிம்பிள் கான்செப்ட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டைரக்டா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 45 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் இதே மாதிரி மாடல்ல பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அதே வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகையானது 16 மடங்காகும்? பாருங்க, அதே இது ஒரு கூட்டு வட்டியில் 5 வருஷத்துல என்ன ஆகுது? 2 மடங்கு ஆகுது. இது வந்து இயரு, இது வந்து மடங்கு. ஓகேங்களா? அந்த பிரின்சிபலோட மடங்கு 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. ஸோ அப்ப எத்தனை ஆண்டுகள்ல 16 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16ங்கிறது எத்தனை மடங்கு? 2ல 2 into 2 into 2 4 into 4 16. ஸோ இந்த இது வந்து என்னது? 2 to the power 4. ஏன்னா 16ங்கிறது 2 to the power 4 அப்படி எழுதிட்டேன். எப்பவும் போல இந்த என்ன சொல்லியிருக்கேன்? இந்த அடுக்கையும் இந்த இதையும் மட்டும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 5 எவ்வளவு? 20. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 20 வருஷம் ஆகும். ஸோ 16 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். 20 இயர்ஸ் ஆகும். 16 மடங்கு ஆகிறதுக்கு 20 இயர்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். அந்த கொடுத்திருக்கிறத அடுக்கா மாத்திரம், அடுக்கையும் அந்த இயரையும் அப்படியே பெருக்கிக்கிறோம். பெருக்கி வர்றது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 16 மடங்கா மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும்னா 20 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு தடவை நல்லா தெளிவாக பார்த்துங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இப்படி தான் போடணுங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஸோ 4th கொஸ்டின். ஆண்டு ஒன்றிற்கு 10% வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பிரின்சிபல் அமௌண்ட் 2ஆம் ஆண்டில் மட்டும், நல்லா பாருங்க, 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா 2ஆம் ஆண்டில் மட்டும் ரூ. 132 கூட்டு வட்டியை கொடுக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கானுங்க? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்கறான கொஸ்டின்ல. 6 வந்து 10%. ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அதுல வந்து 2வது வருஷத்துல மட்டும் கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குது? 2வது வருஷத்துல மட்டும் கூட்டு வட்டி ரூ. 132. 2 வருஷம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா 2வது வருஷத்துல மட்டும் ரூ. 132. அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். டேப்லர் காலத்துல போடுவோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி மெத்தட். 2 வருஷத்துக்கு கேட்டிருக்கானுங்க. இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ நல்லா பாருங்க, இது எடுத்து 1200, 1320, 1188 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எது ஆன்சரா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அனலைசிஸ் பண்ண போறேன். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எதை எடுத்து நான் கரெக்டா வருமானு செக் பண்ண போறேன். ஏன்னா 6 எனக்கு தெரியும், 2 வருஷம் சொல்லிட்டானுங்க. ஸோ இதுல 2வது வருஷத்துல மட்டும் எனக்கு எவ்வளவு வரணும்? நல்லா பாருங்க, 2வது வருஷத்துல மட்டும் எனக்கு 132 வரணும். ஸோ 1000 இருக்கு, 1200 இருக்கு, 1320 இருக்கு, 1188 இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் எதை சூஸ் பண்றேன்னா 1000 சூஸ் பண்ணனா ஒருவேளை ஆன்சர் வரலன்னா மீதி இருக்க 3க்கு நான் போடணும். ஏன்னா 3மே அதை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 2வது 1200 இருக்கு, 1200 சூஸ் பண்றேன். ஒரு ஆன்சர் எனக்கு வருது. அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆன்சர் எவ்வளவு வரணும்? 132ஓட, ஓகேங்களா, 132ஓட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஒன்னு 1188 இருக்கும், 1000 இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா நான் போட்டு பார்க்கவே தேவையில்லை. ஆன்சர் என்னவா இருக்கும்? 1320 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால நான் இப்ப ஃபர்ஸ்ட் எது சூஸ் பண்ண போறேன்னா 1200க்கு சூஸ் பண்ண போறேன். சோ இப்போ நான் பிரின்சிபல் அமௌண்ட் 1200ன்னு எடுத்துக்கிட்டு 10% போடுறேன். சோ 1200னா 1200ல 10% என்னது? 10/100. சோ 20 கேன்சல். இங்க 120 வந்துரும். அதே மாதிரி இங்கேயும் 120 வந்துரும். அடுத்து 120க்கு 10%. 120க்கு 10%. சோ 12. பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான்? 2வது வருஷத்துல மட்டும் 132 வரும்னு சொல்லியிருக்கான். சோ நான் எதர்ச்சியா 1200ன்னு எடுத்தேன். ஓகேங்களா? சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடும்போது எனக்கு 2வது வருஷத்துக்கு மட்டும் என்ன வந்துருச்சு? 132 வந்துருச்சா? சோ அப்ப அவனோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 1200. சோ அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1200. நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சூஸ் பண்றதுக்காக 1200ன்னு எடுத்தேன். ஆனா அதுவே ஆன்சரா வந்துருச்சு. ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இப்ப 132 வர்றதுக்கு பதிலா 120ன்னு வந்துருச்சு ஆன்சர். அப்ப ஆன்சர் எதுவா இருக்கும்? 1320 தான் இருக்கும். இது நம்ம போட்டு பார்க்கணுங்கிறது இல்லை. ஏன்னா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன். சோ அப்ப 1320 தான் ஆன்சர் இருந்திருக்கும். சோ ஒருவேளை கம்மியா இருந்துச்சுன்னா ஒன்னு 1000 இருக்கலாம், 1188 இருக்கலாம். 1000ங்கிறதுக்கு ஈஸியா நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவேன். சோ 1000க்கு நான் போட்டு பார்த்தேன்னா
ஆன்சர் வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு 1188 ஆன்சரை ஈஸியாக டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் அதில் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக எடுத்ததுலேயே ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1200. ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். 4 ஆப்ஷனில் எதை ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் பண்ணி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கரெக்டாக அனலிசிஸ் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நெக்ஸ்ட் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஒரு சம் கொடுத்துருவானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு, அதுக்கு கூட்டு வட்டி எடுப்பாங்க தனி வட்டி எடுப்பாங்க, அதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஃபார்முலாவே இருக்கு. ஃபார்முலா மட்டுமே நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஸோ 2 வருஷத்துக்கு இதுக்கு கூட்டு வட்டியும் எடுக்கிறோம் தனி வட்டி எடுக்கிறோம். நல்லா பாருங்க, 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எடுக்கிறோம் தனி வட்டி எடுக்கிறோம். அப்ப அந்த 2 வட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தனியா ஒவ்வொன்றுக்கும் கூட்டு வட்டி தனி வட்டி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா P = R² / 100². P அதாவது 2 வருடங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா P × R² / 100². அதே இது 3 வருஷத்துக்குன்னா, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் 3 வருஷத்துக்குன்னா P R² / 100² R/100 + 3. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேங்களா? இது வந்து 2 வருஷத்துக்கு, இது வந்து 3 வருஷத்துக்கு. ஓகேங்களா? இப்ப டைரக்டா ப்ராப்ளத்துக்கு போலாம். ஆண்டு ஒன்றிற்கு 10% வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 100க்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? R வந்து 10%. ஓகேங்களா? ஸோ N வந்து 3 வருஷம். என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாய். ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் போடலாம், ஃபார்முலாவும் போடலாம். ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா? P R² / 100² R/100 + 3. ஓகேங்களா? P வந்து எவ்வளவு? P வந்து 100. R² வந்து எவ்வளவு? 10 10 10 100. இந்த இடத்துல 100 × 100, திரும்பவும் 10 / 100 + 3. ஸோ 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். ஸோ நம்ம இது பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 310 / 100. ஸோ ஆன்சர் என்னது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3.1. ஸோ ₹3.1 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ₹3.1. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து என்ன மெத்தடுனா ஃபார்முலா மெத்தடு. ஸோ ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இப்போ சால்வ் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலாவில் சால்வ் பண்ணியாச்சு. எனக்கு ஃபார்முலா தெரியல மறந்துருச்சு அப்படிங்கிற பக்கத்தில் ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஏன்னா 10% இருக்கு, 3 வருஷத்துக்கும் சொல்லிட்டானுங்க, 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? எப்பயும் போல 100 ரூபாய்க்கு 10%னா 10 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு 30 ரூபா. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 10 ரூபா வட்டி. ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு 30 ரூபா வட்டி. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 30 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வட்டி 10 ரூபா. ஓகேங்களா? 2வது வருஷத்துக்கு 10 ரூபா போடுவோம். அதே நேரத்தில் 10 ரூபாய்க்கு 10% எவ்வளோ போடுவோம்? 1 ரூபா. 10 ரூபாய்க்கு 10% 1 ரூபா. அடுத்து திரும்பவும் 3வது வருஷம் போடுவோம் 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா, இந்த 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா. ஸோ 1 ரூபாய்க்கு அடுத்து 10% எவ்வளவு? 1 ரூபாய்க்கு 10% வந்து பார்த்தோம்னா 0.1. ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா பாருங்க, 10 20 30 31 32 33 33.1. இது வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. டைரக்டா நான் அப்படியே போட்டேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இந்த ஃபார்முலா தெரியாத பட்சத்தில் ப்ராக்டிக்கலா போடுறது 33.1. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 33.1 மைனஸ் 30. ஸோ ஆன்சர் என்னது? 3.1. அவ்வளோதான். ஃபார்முலா தெரியலன்னா ப்ராக்டிக்கலாக போட்டுடலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே நமக்கு ஃபார்முலா தேவையில்லை. பர்சன்டேஜ் எப்படி பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஃபார்முலா தெரியலனாலும் ஃபார்முலா தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். ஒரு சில இடத்துல ப்ராக்டிக்கல் மெத்தட் போட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த
டைமை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு மெத்தடையும் மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையுமே ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஆண்டொன்றிற்கு 10% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 631 எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 631 சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஸோ ஆர் வந்து 10%, 2 வருஷங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம்னா என்னது, பி இன்ட்டு R/100 R²/100², அவ்வளோதான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாமே. பி வந்து எவ்வளவு? பி தான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க, 631 கொடுத்துட்டானுங்க. இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு, 10 இன்ட்டு 10, ஏன்னா R², 100னா 100. ஸோ இந்த இடத்துல 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ பி மட்டும் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல 100 இந்த சைடு கொண்டு போய் பெருக்கணும்னா இன்ட்டு 100. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளவு, 63 100. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, 63 100. ஸோ ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சால் நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கணும். ஸோ 2 மெத்தடு தெரிஞ்சுன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக வருங்கிறத நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடையும் ஃபார்முலாலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம சால்வ் பண்ண முடியும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமும் முடியுது நமக்கு. ஓகேங்களா? இதை தாண்டி வேற எந்த டிஃபிகல்ட்டி கொஸ்டினும் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை மட்டுமே எஃபெக்டிவாக போட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எஃபெக்டிவாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எப்படிங்கிறது தெரியணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க ஃபார்முலா எல்லாமே நல்லா தெரியணும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கணும். வேற சம்மில் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவன் எந்த சம் கொடுத்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணாலும் சரி, ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.